அப்பா அப்பா இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. பேசுனா இருமல் வருதா மாமா? ஆமாம்மா. சரி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. சரிப்பா, நல்லா தூங்குங்க. சரிங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, ரொம்ப பயந்துட்டோம். ஒண்ணே ஆவாதுங்க, நான் அப்பயே சொன்னேன்ல. இந்த மையமா கூட சொல்றாங்க. ரஞ்சனி, இன்னும் எதுக்கு அதுங்க கூட நிக்கிற? இங்க வா. நாங்கெல்லாம் கீரோம், போய் என்னன்னு கேட்டு வா போ. கூப்பிட்டா உடனே வரமாட்டியா? அதுக்கு கூட அதுங்க கீ கொடுத்தாதான் வருவியா? இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ கேக்குறேன்னு சொன்னதுனாலதான் உன்னை தாத்தாவை பாக்குறதுக்கு அனுப்புனேன். இனிமே நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. உன்னை கண்ட இடத்துல அலைய விட்டுட்டு நான் நிம்மதி இல்லாம தினம் தினம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேல உன்னோட ஒவ்வொரு அசைவும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்க விருப்பப்படிதான் இருக்கணும். என்னம்மா இது? தாத்தாவை பார்க்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்க சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கா? இது வரைக்கும் எங்க மானத்தை வாங்கினதெல்லாம் பத்தாதா? உனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இத விட்டுட்டா அப்புறம் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்களை விட்டுடு. உனக்கு உன் தாத்தா பாட்டி வேணுமா இல்லையா? இல்ல வாழ்க்கை முழுக்க இந்த குப்பை பொறுக்கிங்களும் அந்த மெக்கானிக் ஷெட்டும் போதுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. டேய் என்னடா இங்க? நீ தேவையில்லாத வேலை பண்ற பானு. அவளுக்கு நம்ம யாரும் வேண்டான்னு தானே இவ்வளவு நாளா அவளுக்கு இஷ்டமான வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு மறுபடியும் அவளை குளிப்பாட்டி நடுவீட்டுல கொண்டு வந்து திரும்பவும் நிறுத்த பாக்குற? Well said, Dad. Let me deal with it, AK. இன்னும் எதுக்கு ரஞ்சினி யோசிக்கிற? அப்போ உன் மனசு இன்னும் அந்த சாக்கடை சந்துக்குள்ளதான் இருக்கா? அந்த புத்தியில தான் காரியம் சாதிக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு போய் சொன்னியா? இதுங்களோடலாம் பழகுனா அந்த புத்தி தான் வரும். இப்ப எதுக்குமா அவங்க மேல வெறுப்பு காட்டுறீங்க? அப்ப நீ சொன்ன சொல்ல காப்பாத்து. தாத்தா பாட்டி வேணும்னா இவனுங்களையும் அந்த ஏரியாவையும் சுத்தமா மறந்துரு. என் காலம் முடியிற வரைக்குமாவது என் குடும்பம் தடைச்சு நிக்கிறத நான் பார்க்கணுமா? அது உன் கையில தான்மா இருக்கு. இவனுங்கள மட்டும் இல்ல, இனி இவனுங்க இருக்கிற திசைய கூட நீ திரும்பி பார்க்க கூடாது. என் வயித்துல பிறந்தவளா ஏகே குடும்பத்தோட கௌரவமான மகளா பிசினஸ கவனிச்சுக்கிட்டு வீட்டோட தான் இருக்கணும். இவனுங்கள பார்க்க போக மாட்டேன், மனசால கூட நினைக்க மாட்டேன்னு உன் தாத்தா பாட்டி மேல ப்ராமிஸ் பண்ணு. மறுபடியும் தப்பு பண்ற பானு. நான் அன்னைக்கு சொன்னதுதான். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஏகே ப்ளீஸ், அதை விட்டுருங்க. உங்கள மாதிரி நான் முடிவெடுக்க முடியாது. உதறிட்டு போன யாரையும் இழுத்து பிடிச்சு உறவு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதுக்கு விட்டு போனத ஒட்ட வைக்க பாக்குற? இது சரி வராது, விட்டு. இல்லங்க,
பெத்த அம்மாவா நான் பேசல, உங்க மனைவியா தான் நான் பேசிட்டு இருக்கேன். மாமாவோட நிலைமைய மனசுல வச்சுதான் இவளுக்கு கடைசியா இந்த வாய்ப்பை நான் கொடுத்திருக்கேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது அவரோட பேத்திக்கிட்ட, என் மக கிட்ட இல்ல. மா, என்ன உறவா இருந்தாலும் இவ எப்பவுமே இவதாமா. ஆதித்யா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் பேசிக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் உனக்காக காத்துட்டு இருக்க முடியாது ரஞ்சினி. லைஃப்ல நீ இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். பழசெல்லாம் மறந்துரு. இப்ப இங்க முடிவெடு. ப்ராமிஸ் பண்ணு. ஐயோ, வாடா. என்னடா இவங்க இப்படி பண்றாங்க? ஒரே நிமிஷம். போய் என்னன்னு கேட்போம். போ. ரஞ்சனி, எங்களுக்காக உன் குடும்பத்தை இழக்க வேணாம் ரஞ்சினி. உங்க அம்மா சொல்றத கேளு. அவங்க உன் நல்லதுக்காக தான் சொல்றாங்க. ஆமா ரஞ்சனி, உறவுன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல எங்களுக்குன்னு யாருமே இல்லை. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கூட கிடைக்கல ரஞ்சனி. அப்பா, அம்மா, அண்ணன், சொந்தம்னு யாருமே இல்லாத எங்களை மாதிரி பசங்களுக்கு தான் தெரியும் ரஞ்சனி. நீ ஃப்ரெண்டா இருக்கிறது ஒரு வரம் தான் ரஞ்சனி. ஆனா அதுக்கு நீயும் எங்களை மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன்.